வணக்கம். நாங்க பரப்புரைக்கு செல்லும் பொழுது சிலர் எங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், ஆனா கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு காங்கிரஸும் திமுகவும் அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல விரும்புறேன். பொதுவாக நம்ம சமுதாயத்துல தொழுநோயாளிகளை ஒதுக்கிதான் வைப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரிசா பகுதிக்கு வந்து 35 ஆண்டுகள் அந்த மக்களுக்கு பணிவிடை செய்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 மகன்களை எரித்து கொன்று 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களை எரித்து கொன்றது பாஜக ஆதரவு பெற்ற பஜ்ரங் தள் அமைப்பினால மூளை செலவை செய்யப்பட்ட தீவிரவாதிகள். அன்னைக்கு ஒரிசால ஆட்சியில இருந்தது ஹேமானந்த் பிஸ்வால் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி. அதே நேரம் மத்தியில ஆட்சியில இருந்தது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக திமுக கூட்டணி. உலகம் முழுவதும் இந்த சம்பவத்துக்கு எதிராக மிகப்பெரிய அதிர்வலைகள் எழுமினதுக்கு பிறகும் கூட அன்னைக்கு ஒரிசாவில் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் அரசோ அல்லது மத்தியில ஆட்சியில இருந்த திமுக பாஜக கூட்டணி அரசோ இந்த பஜ்ரங் தள் அமைப்பை தடை செய்ய எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. திரும்பவும் உலகம் முழுவதுமா இருந்து அழுத்தம் வந்ததுனால இவங்க அந்த அழுத்தத்தை சமாளிப்பதற்காக அமைக்கப்பட்ட வாத்வா கமிஷன் கொடுத்த அறிக்கையில இவர் எந்த மத மாற்றமுமே செய்யல, தொழுநோயாளிகளுக்கு பணிவிடை மட்டும்தான் செஞ்சாரு அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்ட பிறகும் தொடர்ச்சியாக திமுக 14 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில இருந்தாங்க, காங்கிரஸ் 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில இருந்தாங்க. ஆனாலும் இந்த அமைப்பை தடை செய்ய அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதன் விளைவுதான் தற்போது டிசம்பர் மாதம் நடந்த கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல வட இந்தியாவுல பல இடங்கள்ல இந்த பஜ்ரங் தள் அமைப்புல தாக்குதலை நடத்தியிருக்காங்க. காங்கிரஸ் திமுகவை சார்ந்தவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கண்டனங்களை மட்டும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை அவங்க பெற்றுக்கொள்ளணும். இவங்க ஆட்சியில இருந்த பொழுது இவங்க இந்த அமைப்புகளை, தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இனி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. பாஜக அரசு இவர்களை நேரடியாக ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மறைமுகமாக இவர்களை ஆதரித்து விட்டு இவர்களை எதிர்ப்பது போல ஒரு பாசாங்கு காட்டுறாங்க. ஏன்னா அப்படி பண்ணாதான் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை இவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். நம்மை காங்கிரஸோ திமுகவோ பாதுகாக்க முடியாது, கடவுள் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அதனால இந்த முறையாவது மத ரீதியாக வாக்கு செலுத்துறத மாற்றி வச்சுட்டு நாம் அனைவரும் தமிழர்கள், நம்மில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லை என்கிற உயரிய சித்தாந்தத்தோடு களம் இறங்கி உண்மையாக மக்களுடைய வரி பணங்களை சுரண்டாது மக்களுக்காக நிற்பவர்கள் யார் என்று பார்த்து வாக்களியுங்கள். நன்றி.